ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாந்திலம் சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உருண்டை குழம்புங்கிறது பிடிக்காதவங்களே இருக்கவே மாட்டாங்க. நம்ம உருண்டை குழம்பு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம பச்சை பயிர் வச்சு கீரை, உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து ஒரு ஹெல்தியான உருண்டை குழம்பு ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பச்சை பயிர் ஒரு 100 கிராம் அளவு எடுத்து குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 3 விசில் விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. டக்குன்னு நல்லா வெந்துடும். ஸோ இந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி கொஞ்சமாக ஊற்றி வேக வைங்க. நம்ம தண்ணியெல்லாம் கீழே ஊற்ற வேண்டாம். இப்படியே நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு 2 எடுத்து அதையும் வேக வச்சுக்கலாம். கீரை முளைக்கீரையோ அல்லது அரைக்கீரை எந்த கீரையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அதுவும் ஒரு கப் அளவுக்கு எடுத்து நல்லா இது மாதிரி வேக வச்சுட்டு அதையும் எடுத்துக்கலாம். இது 3ஐயும் ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கங்க. நீங்கள் ஆக்சுவலாக பச்சை பயிர் ஊற வச்சுட்டு நைட்டு ஊற வச்சுட்டு கூட காலையில் பச்சையாகவே மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு உருளைக்கிழங்கு கீரையை மட்டும் வேக வச்சு சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம். நான் வேக வச்சுட்டேன். ஸோ அப்படியும் பண்ணுறனாலும் பண்ணலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம பூண்டு ஒரு 10 பூண்டு பற்கள், இல்லை கூட பூண்டு வேணுனாலும் கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம பூண்டு ஏன்னா உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து பண்ணுறோம் இல்லையா, அதில் பூண்டு தாராளமாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் எடுத்துகிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் பச்சை பயிர் வேக வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். கீரையும் உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சுட்டு அதில் நம்ம சேர்த்துக்கனாலும் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு பார்த்திங்கன்னா 3 காய்ந்த மிளகாய் வெட்டல் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சின்ன ஸ்பூனில் சேர்த்துருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எல்லாமே கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். இந்த பூண்டுமே கொஞ்சம் நல்லா வதங்கும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் நேரம் பாருங்கள். இப்போ கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த குழம்புக்கு நம்ம புளி சேர்க்க மாட்டோம். நம்ம ஜெனரலாக உருண்டை குழம்புல புளி சேர்ப்போம். இல்லை புளி சேர்க்கலை. அதனால் 4லேருந்து 5 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் புளிப்பு வேணும்னா நீங்கள் கூட தக்காளி ஒரு 8 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இதே அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு ஒரு சின்ன கப் பவுல்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5லேருந்து ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு திருவண்ண தேங்காய் அந்த கணக்கு கூட வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் கலரும் மாறிடுச்சு இல்லையா, ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிட்டு இது நல்லா ஆறட்டும். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பச்சை பயிர் இருக்குது பார்த்திங்கன்னா, முழு பச்சை பயிர் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம். இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நம்மளால் மசிக்க முடியுதோ அந்தளவுக்கு மசிச்சிக்கலாம். 1-2 நமக்கு முழுசாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ கீரையே இதில் சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை பயிரோட கீரையும் வேக வச்ச கீரையை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கையும் தோல்லாம் நம்ம உரிச்சிட்டு நல்லா மசிச்சு விட்டுட்டு இதிலே சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதிலே சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நான் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா வேண்டாம்னா தனி மிளகாத்தூள் கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 2 குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. நல்லா வெங்காயம் தாராளமாக சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் எடுத்துகிட்டு நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் வேக வைக்கல எதுக்கும் உப்பெல்லாம் சேர்க்காமலே தான் எல்லாமே வேக வச்சுருக்கேன். அதனால் நம்ம நல்லா எல்லாத்தையும் உப்பு சேர்த்துட்டு நீங்கள் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு அல்லது கடலை மாவு அல்லது அரிசி மாவு ஏதாவது ஒரு மாவு நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சும்மா ஜஸ்ட்டு சப்போர்ட்டுக்காக, நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு சப்போர்ட்டுக்காக. மற்றபடி இது சேர்க்கலைன்னா கூட நல்லா உருண்டை நமக்கு நல்லா வரும். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக தெரியுதுன்னா நம்ம வேக வச்சு தான் பச்சை பயிர் எடுத்துருக்கோம் இல்லையா, லைட்டாக அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம பொட்டுக்கடலை பவுடர் சேர்த்துக்கலாம். அதில் கடலை மாவு அல்லது ஏதாவது 2 ஸ்பூனுக்கு மேலே வேண்டாம். ஸோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் பச்சையாக ஊற வச்சுட்டு நம்ம பச்சையாகவே அப்படியே அரைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ரொம்ப தண்ணி இருக்காது. தண்ணி சேர்க்காமல் அதை அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா உருட்டுறதுக்கு வருதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு தான் பொட்டுக்கடலை மாவு எடுத்துகிட்டு நல்லா உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஆறிடுச்சு பாருங்களா, அந்த மசாலாலாம் வதக்கி வச்சுருந்தோம். அதை நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம உருட்டையெல்லாம் உருட்டி ஒரு சைடு வச்சுட்டா உங்களுக்கு எந்த ஷேப்பு வேணுமோ அந்த ஷேப்புக்கு உருண்டையை கொஞ்சம் பெருசாக வேணும்னா பெருசாக சேர்த்துக்கலாம். இப்போ கடாயில் நம்ம குழம்பு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, வெள்ளை உளுந்து, வெந்தயம், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இதிலே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஏன்னா குழம்பு வந்து தண்ணியாக தான் இருக்கணும். ஸோ அந்த பேஸ்ட்டையும் ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு காரம் ஆல்ரெடி நம்ம அதெல்லாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் பார்த்துட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா எல்லாத்தையும் கொதிக்க விட்டாச்சு. குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் புளிப்புக்கு பார்த்துட்டு தக்காளி தான் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதுக்காக தான் கூட தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா இது மாதிரி கொதிக்க விட்டுருங்க. நல்லா தண்ணியாக இருக்குது பார்த்திங்களா குழம்பு. இப்போ நல்லா கொதித்து அந்த பச்சை வாசம்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பாருங்கள், உருண்டையெல்லாம் நல்லா நான் சின்ன சின்ன உருண்டையாக தான் உருட்டியிருக்கேன். நீங்கள் பெருசாக வேணுன்னா பெருசாக ஊட்டிக்கோங்க. இப்போ நல்லா அடுப்பு சிம்மில் வச்சோன்னா நல்லா பாருங்கள் குழம்புலாம் எண்ணெய் பிரிஞ்சு வச்சுருக்கு. அதே சிம்லேயே வச்சுட்டு நம்ம அப்படியே அந்த உருண்டையெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா போட்டுற வேண்டியதான். மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருந்ததுன்னா உடஞ்சி வராது உங்களுக்கு, இல்லைன்னா உடஞ்சிரும் உள்ள. அதனால் நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா மாவு வந்து நல்லா உருட்டிட்டு ரெடி பண்ணிவிட்டு நம்ம உருண்டையெல்லாம் நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒன்று ஒன்றா போடுறேன் பாருங்கள். ஒன்று மேலே ஒன்று போட்டுறாமல் அப்படியே எல்லாத்தையும் சைடில் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா மேலே பார்த்திங்கன்னா அப்படியே உருட்டையெல்லாம் எழும்பி வந்துருச்சு. நல்லா இப்போ நம்ம வந்து இப்போ குழம்புல வந்து கரண்டி போடக்கூடாது, போட்டோன்னா ஏதாவது ஒன்று உடஞ்சிரும். நல்லா கொஞ்சம் அப்படியே நம்ம பாத்திரத்தையே அப்படியே எடுத்து லைட்டாக கொஞ்சம் ஷேக் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடணும். பாருங்கள் நல்லா சூப்பராக எல்லாம் உள்ளே நம்ம ஆல்ரெடி எல்லாமே வெந்துருச்சு. அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. அந்த பொட்டுக்கடலை பவுடர் மட்டும் வேகிறதுக்காக தான் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நம்ம நல்லா வேக வச்சிட்டோம். பார்த்திங்கன்னா சூப்பரான நமக்கு வந்து பச்சைப்பயிறு கீரை உருண்டை குழம்பு வந்து தயாராகிடுச்சுங்க. இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதை எடுத்து நம்ம வந்து உருண்டை குழம்பு டேஸ்ட்லேயே தான் இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து புளிப்பெல்லாம் இல்லைனா தக்காளிலாம் சேர்த்து பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா பாருங்கள் குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம தட்டு போட்டு மூடி வச்சோம் பார்த்திங்களா, அதோடய போதும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அது பாட்டுக்கு அப்படியே சூட்லேயே இருக்கும், நல்லா நமக்கு வெந்துடும். ஸோ சூப்பரான சுவையான நல்லா கலர்ஃபுல்லான இந்த பச்சைப்பயிறு குழம்பு கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம சாந்திலம் சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம், ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம். ஸோ பாருங்கள் நல்லா உடஞ்சலாம் எதுவுமே வரலைங்க, சூப்பராக எல்லாமே வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே தான் எல்லா ரெசிபியுமே போட்டிருக்கோம், ஹெல்த்தியான ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோம். அதை மறக்காமல் உள்ளே போய் எல்லா ரெசிபியும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.